அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷமா? கனானியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. குழந்தை இல்லைனாக்கா அந்த பெண் இன்னொரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும். அது யாருடைய கடமை அப்படின்னா, அந்த மனைவியோடைய தலையாய கடமை. எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா அவளே தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது ஒரு மனைவியோடைய கடமை, கனானியர்களுடைய பழக்கம். அதனால தான் அபிரகாம் சாராள் அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை. உடனே சாராள் ஆகார் என்ற வேலைக்கார பெண்ணை அபிரகாமுக்கு மனம் முடித்து வைப்பதற்கு முன் வந்தாள். அப்ப இதே போலதான் அண்ணாவுக்கும் எல்கானாவுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை. இப்போ அண்ணாவுக்கு என்ன கசப்பு அப்படின்னா, தன்னுடைய சகோதரியை பெனினாவை எல்கானாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஆனால் ரெண்டாவதா வந்த அவளுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா 12 பிள்ளைங்க. எப்படி இருக்கும்? இங்கே ஒன்று கூட இல்லை, அங்கே எத்தனை? 12. ரெண்டும் ஒரே வீட்டில் இருக்குது. எப்படி இருக்கும்? பார்த்து பார்த்து ஏங்க அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்க. அங்கே எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி கச்ச 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 கச்சன்னு எல்லாம் பேசிக்கிட்டு குறுக்கு நெடுக்குமா ஓடிட்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க, எப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. ஆனால் இங்கே ஒன்று கூட இல்லை, என்ன அம்மானு கூப்பிட யாருமே இல்லையே அப்படின்னு அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு மனம் நொந்து இருப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பெண் எங்க வரா? மனசுல இருக்கிறத கொட்டி தீர்க்கிறதுக்கு. பிரியமானவர்களே, பக்கத்து வீட்டில் போய் அவ சொல்லல, தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஓடி போய் சொல்லல. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுனாக்கா உடனே நம்ம அவங்கள்ட்ட சொல்லாமா இவங்கள்ட்ட சொல்லாமா. ஆனால் அவள் தேர்ந்தெடுத்தது எது அப்படின்னா, ஆலயத்திற்கு நான் போவேன்.